ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமது திருச்சி ஜிஆர்டி புத்தம்பொலியிலும் தொடங்கியிருக்க ஜிஆர்டி நிறுவனத்துக்கு தாங்க வந்திருக்கோம். மார்கழி மாதத்தில் கோலாகலமாக நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றியாளருக்கு பரிசளிப்பு விழா தொடங்க இருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். பாரம்பரியமிக்க நமது ஜிஆர்டி நிறுவனம் கோலாகலமாக நடத்திய கோலப் போட்டியோட வெற்றியாளர்கள் பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிற வெற்றியாளர்கள் அனைவரையும் நமது எஸ்டிவி மற்றும் நமது ஜிஆர்டி நிறுவனம் சார்பாக வருக வருக என அனைவரையும் வரவேற்கின்றோம். பாரம்பரியமிக்க நமது ஜிஆர்டி நிறுவனம் 60 ஆண்டை வெற்றிகரமாக கடந்து 61 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த விமர்சையான சந்தோஷமான தருணத்தை வாடிக்கையாளர் உங்களுடைய மேலும் மிக சிறப்பாக கொண்டாட விரும்புகிறாங்க. அதற்காக சிறப்பு சலுகைகள் வாடிக்கையாளர் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. கிராமுக்கு புதிய நகைகள் வாங்கும்போது அன்றைய விலையை கிராமுக்கு 50 ரூபாய் கம்மியாக கொடுக்குறாங்க. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்பும்போது அன்றைய தங்கத்தோட விலையை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறாங்க. சிறப்பு ஆஃபர்கள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இன்றைய பரிசளிப்பு விழாவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக அலுவலக மேனேஜர் திரு தண்டமணி அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். 2023 2024 மார்கழி மாதம் ஒரு 27 நாட்கள் கோலப் போட்டி நம்ம நடத்தி கொண்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
நம்மளோட ஜிஆர்டியின் வாடிக்கையாளர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. 60 வருடம் பாரம்பரியம் மிக்க ஜிஆர்டி ஜுவல்லர் சார்பாக வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிவியின் பிஆர்ஓ சிவகுமார் சார் வந்திருக்காரு. அது 60 வருடம் பாரம்பரியம் மிக்க ஜிஆர்டி ஜுவல்லர் சார்பாக அவரையும் வரவேற்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த வெற்றி விழாவை சிறப்பிப்பதற்காக நம்மளுடைய பிஆர்ஓ சிவகுமார் சார் அவர்கள் ஓரிரு வார்த்தை பேச அழைக்கின்றோம். இந்த இனிய மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வெயில் காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் நேரத்தில் அழகாக தங்க நகைகளின் மாளிகைக்குள் குழு குழு என்று அமர்ந்து குடும்பத்தோடு பரிசுகளை வெல்வதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஜிஆர்டியின் சார்பாகவும் எஸ்டிவியின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இங்கே உள்ளே நுழைந்ததும் இந்த புன்னகைகளெல்லாம் பார்த்த பிறகு உங்கள் முகத்திலே ஒரு புன்னகையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் பெண்களுக்கு இயற்கையாகவே ஃபேன்சி பொருட்கள், தங்க நகைகள், வெள்ளி நகைகள், கொலுசுகள் போன்றவற்றையெல்லாம் அணியும் பொழுது தனியாக ஒரு கெத்து வரும். ஸோ அதை தமிழில் தெனாவட்டுன்னு சொல்லுவாங்க, கெத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம அணிகின்ற அந்த நகைகள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை சொல்லுது, அது பிரதிபலிக்குதுன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சரி, இந்த கோலப் போட்டியை நம்ம நடத்தினதோடைய நோக்கம் வந்து பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுடைய அந்த முயற்சிக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஜிஆர்டி வந்து உங்கள் பகுதியில் முதல் நாளே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் கோலப் போட்டியில் உங்களுக்கு தெரிந்த கோலத்தை உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க, எஸ்டிவிலேருந்து கேமராமேன்லாம் வருவாங்க, நாங்கள்லாம் வந்து பார்த்து சிறந்த கோலத்தை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குகிறோம். ஓவிய போட்டி இருக்குது, நிறைய பாட்டு போட்டி இருக்குது, டான்ஸ் போட்டி இருக்குது. ஏன் இந்த மார்கழி மாதத்தில் கோலப் போட்டியை ஜிஆர்டி தேர்ந்தெடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரை நீங்கள் இந்த ஜிஆர்டிக்குள்ளே வராதவங்க, கிராமப்புறத்துலேருந்து திருச்சி மாவட்டத்துலேருந்து அத்தனை பேர் இங்கே உள்ளே நுழைஞ்சதுமே திருச்சியில் ஜிஆர்டி இப்படி ஒரு தங்க நகை மாளிகைக்குள்ளே நம்மளை உட்கார வச்சுருக்காங்களே, இந்த வாய்ப்பே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்கழி மாதம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும். அதை சிலர் சொல்லுவாங்க பீட மாதம்னு சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க நம்ம இறைவனை வழிபடுறதுக்கான ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம்னா காலையில் எழுந்திரிச்சா சின்ன பிள்ளைகள் நாங்கள்லாம் ஓடி போய் கோயிலில் மணி அடித்தா பொங்கல் வாங்கி தின்றதுக்கு பல்ல கூட விளக்கணும், ஓடி போய் பொங்கல் வாங்கி தின்றதுக்கு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் ஓடுற ஒரு அந்த மலரும் நினைவுகள் கூட இந்த மார்கழி மாதம்னா நினைவுக்கு வருது. பெண்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் குளிரில் முடங்கி இருக்கிறப்ப ரத்தம்லாம் கொஞ்சம் சுண்டிடும், சோம்பேறித்தனமாக இருக்கும். காலையில் இயர்லியாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறோம். ஸோ எந்திரிச்ச உடனே சுறுசுறுப்பு வந்துடும். ஃபஸ்ட்டு குளிச்சிட்டோம்னாவே தண்ணியை தொடும்போது சில்லுன்னு இருக்கும், 2 கப்பு தலையில் ஊற்றுனோம்னா அந்த சில்னஸ், அந்த குளிர் போயிடும், ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் கோலம் போடுவோம். கோலத்தில் 2-3 வகை இருக்குது. சாதாரணமாக நம்ம கோல மாவில் கோலம் போடுவோம், பச்சரிசி மாவில் வந்து அரைச்சி கூட நீங்கள் போடுவீங்க. ஏன்டா மாவை போட்டு ஆட்டி இட்லி சுடுற தோசை சுடுறதை விட ஏன்டா இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு யோசிப்பீங்க. இந்த எறும்புகள் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதற்காக தான் இந்த மாவில் கோலம் போடுவாங்க. அதுலேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது. அதை வந்து பெண்கள் மூலிமா இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தி. பசிக்கிறவங்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பசி பிணியை போக்குவதற்கு அன்னதானம் எப்படி பண்ணுறாங்களோ மனிதர்களுக்கு பண்ணுறாங்க. அது மாதிரி சில ஜீவராசிகள், சின்ன சின்ன பூச்சிகள், எறும்பு, வண்டு இதெல்லாம் வந்து இந்த உணவை மாவுக்கு காஞ்சி போனால் அதை எடுத்து உணவை உட்கொண்டு சேர்த்து வச்சுக்கும், அது மழை காலத்தில் சாப்பிட்றதுக்காக. சாதாரண எறும்பு கூட தனக்கு பிற்காலத்தில் வேணும்னு சொல்லி சேமித்து வைக்கிது. அதே மாதிரி நீங்களும் பிற்காலத்தில் நமக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தங்க நகைகளை சேமித்து வச்சுக்கணுன்ற ஒரு பக்குவத்தை இந்த கோலப் போட்டி மூலமாக சொல்கிறோம். ரைட், அது ஜுவல்லரி நம்ம ஜிஆர்டியோட ஒரு தத்துவம்னு வச்சுக்கலாம். சரி, கோலம் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் ஆட்டுக்கல்லில் தான் நம்ம வந்து மாவு அரைச்சோம், அம்மிகளெல்லாம் செஞ்சோம்.
எல்லாமே கிரைண்டர், மிக்ஸி, கூட்டுறது கூட மிஷின் வந்துச்சு, ஒற்றை அடைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. நம்முடைய உடல் உழைப்பை, சுறுசுறுப்பை, ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு நிறைய மிஷின் வந்துருச்சா இல்லையா? ஸோ நம்ம குனிந்து நிமிந்து கோலம் போடும் பொழுது, நீங்கள் கீழே குனியும் பொழுது வயிறானது ப்ரெஸ் பண்ணுது. நல்லா கவனிச்சு பாருங்கள். சிலர் உட்காந்துட்டு கூட போடுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கீழே உட்காந்து சாப்பிட முடியும்? எல்லாம் டேபிளில் இருக்க, உட்காந்துட்டா எந்திரிக்க முடியாதுன்னு ரொம்ப யோசிக்கிறோம். ஸோ கீழே குனிந்து நிமிந்து கோலம் போடும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு சுழற்சி ஏற்படுது, ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் அந்த இடத்துல பெறுறீங்கன்றது தான் கோலத்தில் உள்ளது. பிரச்சனைனாவே நிறைய சமாளிப்பாங்க வீட்டில் இருக்க பெண்கள். அதாவது நீங்கள் நிறைய சிக்கல் வரும், எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எப்படி? ஒரு புள்ளி வச்சு எவ்வளோ கோலம் போடுறீங்க, சிக்கலாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அக்காவோ எங்கள் அம்மாவோ என் ஒய்ஃபை கோலம் போடுறப்ப அப்படி எந்திரிச்சு வந்தால் நின்று பார்ப்பேன். புள்ளி வைக்கிறாங்க, இங்கிட்டு போடுறாங்க, இங்கிட்டு வருது, இங்கிட்டு போடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தெரியாது, அவன் கை எங்கிட்டு போகுது வருதுன்னே தெரியாது. ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், சிக்கல்கள் வந்தாலும் அதை கையாளக்கூடிய சக்தி, திறமை யாருக்கு இருக்குது? பெண்களுக்கு இருக்குது. அதான் விரைவில் மகளிர் தினம் வரப்போகுது. அதனால் இந்த மகளிர்களுக்கு இந்த கோலப்போட்டியில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மறைந்திருக்கிற உண்மையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்படி பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் அதில் ஒளிஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியமாக இருக்குது, சீக்கிரம் எந்திரிக்கிறோம். சீக்கிரம் எந்திரிச்சாவே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தோட இயக்கம், சக்தி, சத்தங்கள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா விளக்கு ஏற்றின உடனே ஒரு ஒளி வரும். அந்த ஒளி உங்கள் முகத்தில் பட்டால் எந்த பியூட்டி பார்லருக்கும் போக வேணாம், உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன், எந்த இதுவுமே பண்ண வேணாம். விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வச்சாலே கண்ணாடியில் பாருங்கள், முகம் கழுவ வேணாம், உங்கள் முகம் ஒரு பிரகாசமாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ கோலம் போட்டு அதுக்கு பல வண்ணங்கள் கொடுத்து அதில் பூ வச்சு கலர் வச்சு உங்களால் உங்கள் எண்ணங்களுக்கு என்னெல்லாம் வண்ணம் தோணுதோ அவ்வளோத்தையும் மிக சிறப்பான முறையில் இந்த கோலத்தில் உங்கள் படைப்பை நீங்கள் படைக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கோலத்தை உங்கள் எண்ணங்கள் மூலியமாக அழகுபடுத்துகிறீங்க. அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு வரவேற்பு, ஒரு பாராட்டு. இன்றைக்கி உங்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவதற்காக இந்த குழு அறையில் ஜிஆர்டி உட்கார வச்சுருக்கு அப்படின்னா உங்கள் நலன், உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்களுடைய மகிழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கோம் ஜிஆர்டி சொல்லுது. அதை படம் பிடித்து மக்களுக்கு கொண்டு செல்வதில் எஸ்டிவி அவங்களோட துணை புரியுதுங்க தான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சம். இதுதான் ஸ்பெஷல். சரி, தங்கம், எறும்பெல்லாம் நம்ம சேமிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம். நம்ம சேமிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்வோம்? அக்கம் பக்கத்தில் சீட்டு போடுவோம். ஏதாவது வட்டி அதிகமாக தராங்கன்னா பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுவோம். சீட்டு போட்டாலும் ஓடி போயிடுவான், பணத்தை டெபாசிட் பண்ணாலும் ஓடி போயிடுவான். நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க, அடிக்கடி பணத்தை முதலீடு பண்ணேன் ஓடி போயிட்டான், தரமாட்டேன்டான், கூட்டமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, கமிஷன் ஆஃபீஸில் நிற்கிது அப்படின்னு இருக்கும். வாழ்க்கையில் யாரையுமே நம்பி ஏமாறக்கூடாதுன்னு இந்த இடத்துக்கு வந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி அதுதான். நீங்கள் கோவிட் பீரியட்லலாம் பாருங்களேன், எவ்வளோ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ சுச்சுவேஷனில் ரொம்ப மோசமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு கிடச்சி ஒரு சந்தோஷத்தை அவங்க பெற்றாங்க அப்படின்னா, சிறுக சேர்த்து வைத்த தங்க நகைகள் இருக்குல்ல, அதை வைத்து குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி தங்கம் வாங்கிடுறீங்க, தங்கம் என்றைக்கு விலை குறையாது, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சந்தோஷம் என்றைக்குமே குறையாது, மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தங்கம். பெண்கள் புன்னகை கடைசி வரை இருக்கணும்னா தங்க நகைகள் இருந்தால், பொன் நகைகள் இருந்தால் உங்கள் முகத்தில் புன்னகை நிச்சயமாக நிரந்தரமாக இருக்குன்றது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். குழந்தைய படிக்க வைக்கணும், தங்கம் இருந்தால் போதும். கணவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பெண்கள் கழுத்தில் இருக்க மாங்கல்யத்தை கூட அடவைப்பாங்க. அந்த தங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏன்? புருஷனை காப்பாற்றணும், புருஷனுடைய உயிர்நிலையை சுமந்து கொண்டு இருக்கிற அந்த தங்கத்தை கூட அடகு வச்சு புருஷனை காப்பாற்ற நினைப்பாங்க. மருத்துவமனைக்கு செலவு வேணுமா, பிள்ளையை படிக்கணுமா, வீடு கட்ட வேணுமா, எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? எங்கே பணம் போட்டாலும் மோசடி தான். ஆனால் தங்கம் வாங்கி நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த தங்கம் உங்களை காப்பாற்றும். உங்கள் சுய மரியாதை, சுய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் தங்கம் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பீங்க, ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பீங்க, அண்ணன் தம்பி இல்லை ரொம்ப நெருங்கிய நட்பு உறவுகளாக இருக்கலாம். அவசரம்னு போய் கேளுங்க, நல்ல நண்பன்கிட்ட போய் நீங்கள் கடன் கேளுங்க, பணம் கேளுங்க. அன்னைக்கு அந்த நட்பு, அந்த உறவு உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ தங்கம் மட்டும் இருந்தால், தங்க நகைகள் இருந்தால், கல்யாணத்துக்கு போனால் எங்கே போனாலும் என்ன செய்யலாம்? அணிஞ்சிட்டு போகலாம், நம்ம கெத்தை காட்டலாம்.
ஒரு ஆத்திர அவசரம், ஒரு பிரச்சனைனா, நமக்கு பொருளாதார ரெடி, பண நெருக்கடினா இந்த தங்கம் உங்களை காப்பாற்றும். காப்பாற்றுமா காப்பாற்றுதா? ரைட். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த பொண்ணு வெளியில் போகுது. நான் என் மனைவி அப்படி வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறப்ப அதை பார்த்தாலே தெரியும். இந்த பொண்ணு அப்படியே செயின், ஆரம், தோடு, வளையல் எல்லாம் அப்படியே போட்டுட்டு போகிறப்ப அவங்க வீட்டுக்கார் நல்லா வச்சுருக்காருன்னு இந்த பொண்ணை பார்த்து உலகம் சொல்லணும்னா என்ன எப்படி இருக்கணும்? அப்படி ஜில்லு ஜில்லுன்னு ஜொலிப்பாக போகணும். உண்மையா இல்லையா? அப்போ நம்ம என்ன தேவைப்படுது? சிறுக சிறுக தங்கத்தை தேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன கடைக்கு போயிருப்பீங்க, அப்படியே ரேக்கில் வச்சுருப்பான். இங்கே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதவிதமாக இருக்குது. வாழ்க்கையில் இன்பம் துன்பத்தையும் பங்கெடுக்க சொல்லுவாங்க. கணவன் மனைவினா 50-50ன்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்பத்துலேயும் பாதி, துன்பத்துலேயும் பாதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜிஆர்டி 50-50. பழைய நகையை கொடுக்குறீங்களா? என்ன செய்கிறாங்க? 50 என்ன செய்கிறாங்க? 50 ருபீஸ் கூட. புது நகை வாங்குறீங்களா? 50 ருபீஸ் கம்மி. ஸோ லைவ் பார்ட்னர் எப்படி 50-50 இருக்கணுமோ, ஜிஆர்டி அப்படி உங்களுக்கு 50-50 என்ன செய்கிறாங்க? உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாம் வாழ்க்கையில் கலந்தது தான். உங்களுக்கு வாங்கும் பொழுது 50 ரூபா என்ன ஆகுது? குறைக்கப்படுகிறது. உங்கள் தங்கத்தை விற்கப்படுது, 50 ரூபா கூட விற்கப்படுது. இது மாதிரி இந்த பொன் நகைகள் வாங்குவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை யார் உருவாக்கி தந்திருக்கா? ஜிஆர்டி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டியின் சார்பாக உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், பெண்கள் நிறைய இருக்கீங்க. அம்மா அப்பாவை ஆண்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. சொத்தில் உரிமை வந்துருச்சு, சம உரிமை வந்துருச்சு, எல்லாத்துலேயும் நீங்கள் உரிமை கேட்குறீங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு வருங்காலத்தில் நீங்கள் முடிவெடுங்க. குழந்தைங்கள்லாம் அது பையன் பார்த்துக்குவோம், அண்ணன் பார்த்துக்குவோம், தம்பி பார்த்துக்குவோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சம்பாரித்து ஒரு லெவலுக்கு போனால் கூட காலையில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நைட்டு படுக்க போகிறப்ப மாத்திரலாம் சாப்பிட்டீங்களா கேளுங்க. அம்மா எந்த காலத்துலேயும் உங்களை விட்டு கொடுக்காதவங்க. அதனால் இந்த நேரத்தில் சின்ன விஷயத்த சொன்னேன். குழந்தைங்க வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம், மாதா பிதா குரு தெய்வம். ஒரு குழந்தை பிறந்த உடனே யாருமே சொல்லிக் கொடுக்காம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? அம்மா. அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்துட்டார். குழந்தைக்கு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. அம்மா சொல்லி தான் அப்பா தெரியுது. அப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விடுவார். யார்கிட்ட? வாதியார்கிட்ட காட்டுவார். வாதியார் சொல்லி தருவார், அன்பே தெய்வம் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறனா ஒரே ஒரு தாரக மந்திரம் இந்த ஜிஆர்டியில் நீங்கள் தெரிஞ்சுங்க. மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரையும் மதித்து வணங்கி நடந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். இது ஜிஆர்டியோட இன்றைய ஒரு முழக்கம். எல்லாமே ஃபாலோ பண்ணு. குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வாதியார் திட்டார் நினைக்கக்கூடாது. அவர் சொந்த காரணத்துக்காக திட்டதில்லை, நீங்கள் நல்லா படித்து வரணுன்ட்டு. நம்ம படித்து ஒரு பெரிய வேலைக்கு போனால் எந்த வாதியாரே பார்த்து நன்றி சொல்லி எந்த வாதியாருக்காக கிஃப்ட் கொடுக்குறோமா? கிடையாது. அவங்க வேலை செய்கிறாங்க, ஆனால் இருந்தால் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அது இந்த நேரத்தில் நம்ம நன்றியோட நினைவு கூறணும். ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் ஜிஆர்டியின் சார்பாகவும் எஸ்டிவின் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அழகாக புள்ளி வைத்து கோலம் போட்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி மகா சக்தி, பெண் சக்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோலப்பொடியில் பெண்கள் நிறையா இருக்கீங்க. ஒரு மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பேசிட்டு சொன்னாங்க. ஒரு வேலையை 10 நிமிஷத்தில் ஒரு ஆண் செய்கின்றான் என்று சொல்லலாம். பலம் பொருந்தியவங்க, வேகம் பொருந்தியவங்க, வீரம் பொருந்தியவர்கள், உடல் வலிமை பெற்றவர்கள் ஆண்கள். ஒரு வேலையை கொடுத்தா 10 நிமிஷத்தில் செய்வாங்க. பெண்கள் ஒரு வேலையை 10 நிமிஷத்தில் அல்ல, 2 வேலையை கொடுத்தால் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அந்த மூளைக்கான ஆக்க சக்தி யார்கிட்ட இருக்குது? பெண்கள்கிட்ட இருக்குது. இங்கெல்லாம் பெண்கள் இருக்கீங்க, அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதுமாதிரி பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பெண் புத்தினா என்ன மட்டம் புத்தியா? கிடையவே கிடையாது. பின்னால் வருவதை யோசித்து முன்னால் திட்டமிட்டு செய்யக்கூடிய புத்தி தான் என்ன புத்தி? பின்னால் வருவதை யோசித்து அதுதான் பெண் புத்தி. பின் புத்தினா இதுதான். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பிறகு பெண் இருப்பான்றாங்க. இங்கே அத்தனை பேரும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணத்துக்காக நீங்கள் தான் இருக்கீங்க. வெளியில் ஆண் வேணால் குடும்ப தலைவராக இருக்கலாம், வெளியில் போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம். ஒரு மரம் நல்லா முளைச்சிருக்கு, பூ பூக்குது, காய் கனி எல்லாம் கொடுக்குது, பார்த்துருப்பீங்க. வேர் தெரியுமா? தெரியாது. நீங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தின் ஆணி வேர். எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் தாங்கி கொண்டு வெளியிலேருந்து வீட்டுக்காரர் வரும்பொழுது அரவணைத்து அவருக்கு உபசரித்து குழந்தையும் குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றி சிக்கனப்படுத்தி நாளைக்கு என்ன வேணும் என்று யோசித்து செயல்படக்கூடிய யார்? அன்பு சகோதரிகள், சிங்க பெண்கள், புதுமை பெண்கள் நீங்கள் தான். ஆகவே நீங்கள் இன்று முதல் ஒரு சிறிய விஷயம், எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி,
கொஞ்சோண்டு சேமித்து வைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். இந்த சேமிப்பு இல்லாதவர்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதியாகவே இருக்காது. கொஞ்சம் சேமிக்க வேண்டும். பணத்தை சேமிங்க. பணத்தை நீங்கள் வெளியில் வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்தா முதலுக்கு மோசமாயிரும். ஸோ தங்கம் வாங்கினால் உங்கள் வாழ்க்கை பொன் போன்று வாழ்க்கை ஜொலிக்கும். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜிஆர்டியின் சார்பாகவும் நம்முடைய எஸ்டிவியின் சார்பாகவும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியோட அடுத்தபடியாக வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் அலுவலக மேனேஜர் தண்டபாணி மற்றும் எஸ்டிவியின் பிஆர்ஓ சிவகுமார் அவர்கள் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட இருக்கு. வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் ஒவ்வொருடைய பெயர் வாசிக்கிறோம். மகிழ்ச்சியாக தாழ்மையோடு உங்களுடைய பரிசுகளை கலெக்ட் பண்ணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக வெற்றி பெற்ற வெற்றியாளர் பிரபா ஆனந்த், மன்னச்சநல்லூர். அங்குலட்சுமி, குழுமணி. கோகிலா, பெரமங்கலம். தாரணி, பாடாலூர். சுசீலா, கோவிலடி, கல்லணை. சங்கீதா, சிறுகாம்பூர். பியூலா தார்த்தி, அசூர் அண்ட் சூரியூர். ஆர் திவ்யா, கீரனூர். சிவகாமி, குளித்தலை. செல்வி, புறத்தாக்குடி. லதா, அன்பில். கலா, துவாக்குடி. நிர்மலா, திருமங்கலம். ரேவதி, தச்சங்குறிச்சி. கீதா, சமயபுரம். சந்திரா, தாயனூர். சங்கீதா, சர்க்கார்பாளையம். ஜெயவாணி, லால்குடி. சந்தியா, ஆவூர். சித்ரா, புலிவலம். சுதா, சோமரசம்பேட்டை. வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கிய அலுவலக மேனேஜர் திரு தண்டபாணி சார் அவர்களுக்கும் எஸ்டிவி பிஆர்ஓ சிவகுமார் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து வெற்றியாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வருடம் நம்மளுடைய ஜிஆர்டி நிறுவனம் தொடர்ந்து இதுபோல் போட்டிகள் நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த போட்டிகளில் மீண்டும் ஒரு முறை கலந்து கொள்ள உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவிக்கு மற்றும் நம்மளுடைய ஜிஆர்டி நிறுவனத்துக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வாடிக்கையாளர் உங்களுடைய ஆதரவுகள் தான் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம். சிறப்பாக கலந்துட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி நிறுவனம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை யாராவது தெரியப்படுத்தணும்னா தயவு செஞ்சு தெரியப்படுத்தலாம். எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி நிறுவனம் சார்பாக அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் நான் இது வரைக்கும் கோலம் போட்டு ப்ரைஸும் வாங்கியிருக்கேன், நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இது மாதிரி ஒரு ஜுவல்லர்ஸ் எங்களுக்கு வச்சு ப்ரைஸ் கொடுத்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே ப்ரைஸ் வாங்குறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பாக நடைபெற்று கொண்ட இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் அலுவலக மேனேஜர் திரு தண்டபாணி சார் மற்றும் எஸ்டிவி பிஆர்ஓ திரு சிவகுமார் சார் அவர்களுடைய பொற்கரங்களால் பரிசுகளை வழங்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் இருவருக்கும் எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி நிறுவனம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த போட்டி இன்னைக்கு மட்டும் முடிய போகிறது இல்லைங்க. தொடர்ந்து இந்த மாதிரி போட்டிகள் எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்காங்க. இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்க ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து எஸ்டிவியோட இணைந்தீர்கள். எஸ்டிவிக்காக ஒளிப்பதிவர் பாலாவுடன் பவித்ரன்.